நம்ம இவாலுவேஷன் ஆஃப் டேட்டாபேஸ் அப்படின்னு என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இவாலுவேஷன்னா எப்போ இந்த டேட்டாபேஸ்ன்ற கான்செப்ட் வந்தது அதுதான் பார்க்க போகிறோம். 1960ஸ்லேயே டேட்டாபேஸ்ன்ற ஒரு கான்செப்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு இருந்தது என்னென்னா நேவிகேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நேவிகேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேமிலி ட்ரீ எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். தாத்தா கிட்ட இருந்து அப்பாவுக்கு, அப்பாவோட கிட்ட இருந்து ஒரு சில கேரக்டர் மகன் மகள் அவங்களுக்கெல்லாம் வரும். ஸோ இதை என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம், ஹைராரிக்கின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சு அந்த இன்ஃபர்மேஷனில் இருந்து வர எல்லாத்தையுமே ஒரு ட்ரீ மாதிரி சைல்டு நோட், பேரண்ட் நோடுன்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்டில் ஸ்டோர் பண்ணி வச்சது தான் நேவிகேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நெட்வொர்க் பேஸ். ஸோ இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சதை ஒன் டு மெனின்னு ரிலேஷனில் ஸ்டோர் பண்ணி வச்சதை நம்ம என்ன பண்ணாங்கன்னா நெட்வொர்க் டேட்டாபேஸ் அப்படின்னு மாற்றினாங்க. ஒரு சில நெட்வொர்க்கை வச்சு அதை ஒரு இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப்பை மாற்றி வச்சாங்க. ஒன் டு மெனியாக இருந்தது மெனி டு மெனியாக ஆயிடுச்சு. இப்போது ஒரு 2 ஃபேமிலி இருக்குன்னா, இப்போ ஒரு இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா டாக்டர் அப்படின்ற ஒரு தனி இது இருக்குது. ஸோ இந்த இன்ஜினியரிங்கும் டாக்டரையும் மிங்கிள் பண்ணுறது, கம்பைன் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணுறது தான் நெட்வொர்க் டேட்டாபேஸ். இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி டேட்டாஸ்குள்ளேயே. இப்போ நம்ம ஓட்டர் ஐடின்னு இருக்குன்னா, இந்த ஓட்டர் ஐடி ஓட் போட மட்டும்தான் யூஸ் ஆகுதா, இல்லை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுதா, இல்லை சென்சஸ் எடுக்கவும் யூஸ் ஆகுதா, இந்த மாதிரி ரிலேட் பண்ணிக்கிறோம். ஒரே ஒரு ஓட்டர் ஐடி நிறைய விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறது தான் நெட்வொர்க் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நேவிகேஷனெல்லாம் ஒன் டு மெனின்னா அட்ரஸ். இப்போ ஒரு பர்சன்னா ஒரு அட்ரஸ் தான் இருக்கும், இல்லைன்னா ஒரு பர்சனுக்கு ஒரு 2-3 அட்ரஸ் இருக்கும். ஆனால் பர்சன் ஒரே மாதிரி டீட்டெயிலில் நிறைய பர்சன் இருக்க மாட்டாங்க. ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களோட நேம் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், பேரண்ட்ஸ் நேம், அட்ரஸ் எல்லாமே இருக்கும். பட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற டீட்டெயில்ஸ் கூட ஒரே மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் இருக்க மாட்டாங்க. அது ஒன் டு மெனியில் வரும். அப்புறம் 1980ஸ்ல ரிலேஷன் டேட்டாபேஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ரிலேஷனல் அப்படின்னு என்னென்னா ஊப்ஸ் கான்செப்ட். எப்படி டேட்டாவை செக்யூர்ட் பண்ணுறது, எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே இருக்கிற டேட்டாவை இன்னொரு இடத்துல எப்படி ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே 1980ஸ்ல கண்டுபிடிச்சி 1990ஸ்ல அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இன்டர்நெட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த இன்டர்நெட்டுன்ற ஒரு கான்செப்ட் வந்தனால NoSQL டேட்டாபேஸ் அப்படின்றது யூஸ் பண்ணாங்க. ஸோ இன்டர்நெட்டோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேட்டாவை ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு இன்டர்நெட்டில் ஒரு டேட்டாபேஸில் ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அந்த டேட்டாபேஸை நம்ம எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் இன்டர்நெட் மூலமாக ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒன்று கொடுத்தோம். அதுதான் NoSQL டேட்டாபேஸ். NoSQLனா ஸ்ட்ரக்சரே இல்லாத, நோ ஸ்ட்ரக்சர் குவெரி லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஸ்ட்ரக்சரே இல்லாத ஒரு டேட்டா. இப்போ எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா டேட்டாபேஸ்லாம் க்ளவுடில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாபேஸ்லாம் க்ளவுடில் இருக்கும், இல்லை செல்ஃப் ட்ரிவன் டேட்டாபேஸாக வச்சு எப்போ வேணுமோ எங்கேருந்து யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சிஸ்டம்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இல்லை அந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்ண முடியும். இப்போ கூகுளில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சர்ச் கீ கொடுக்குறீங்கன்னா அது நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையிலேருந்து அந்த கீவேர்டு சர்ச் பண்ணாலும் ஒரே ரிசல்ட்டு தான் வரும். ஸோ அதுதான் க்ளவுட் டேட்டாபேஸ் இந்த மாதிரியில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் க்ளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணனால டேட்டா யார் வேணாலும் எப்போ வேணாலும் எடுத்து ஸ்டோர் பண்ணி மேனேஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டேட்டாபேஸோட கான்செப்ட்ஸ். ஸோ இப்போ இந்த டேட்டாபேஸ்லாம் எல்லாமே க்ளவுட் டேட்டாபேஸாக மாறினால நம்பர் ஆஃப் டேட்டாஸ் நம்மளால் யூகிக்க முடியாத அளவுக்கு டேட்டாஸ் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் ஒரு சர்ச் கொடுக்குறீங்க அப்படின்னாவே ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் உங்களோட
ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்ணுறது, பயோடேட்டா எப்படி கொடுக்கறது அப்படின்னு ஒரு சர்ச் கீ கொடுத்தாவே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வரும். அதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா ஒரு டேட்டா பேஸில் சர்வர் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தான் வரும். அந்த சர்வரில் வந்து நிறைய டேட்டா பேஸ் இருக்கும். அந்த டேட்டா பேஸில் நீங்கள் தேடுற கீவேர்டு இல்லை இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்கோ அங்கேருந்து தான் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களோட டேட்டா வந்து இமேஜாக இருக்கலாம், டெக்ஸ்டாக இருக்கலாம், வீடியோ, ஆடியோ, இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் டேட்டாவாக இருந்தாலும் நீங்கள் எப்படி அதை ஆக்சஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு உங்கள் டேட்டாஸ் வந்து உங்கள் சிஸ்டமில் வியூ ஆகும். ஸோ அடுத்த செஷனில் வந்து நம்ம இன்னும் சில கான்செப்ட்ஸை டேட்டா பேஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. நீங்கள் தேடுற டேட்டா வந்து இமேஜாக இருக்கலாம், டெக்ஸ்டாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், இந்த மாதிரி எந்த டைப்பில் வேணாலும் இருக்கலாம். ஸோ அது வந்து எந்த டேட்டா பேஸில் இருக்கோ அந்த கரெக்டான டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ணி உங்கள் சிஸ்டமில் வந்து வியூ ஆகும். ஸோ இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா டேட்டா பேஸ் அப்படின்னு. ஸோ ஸ்டார்டிங் பேப்பரில் நம்ம ஸ்டோர் பண்ண ஆரம்பித்து இப்போ வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் வேறு நம்ம டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு நம்ம டெக்னாலஜி வந்து வளர்ந்துருச்சு. ஸோ நம்ம அடுத்த செஷனில் வந்து எதுக்காக டேட்டாபேஸ் யூஸ் ஆகுது, டேட்டாபேஸ்க்கும் ஃபைல்ஸ் சிஸ்டம்க்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன, அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதை பற்றினது எல்லாமே அடுத்த செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.